பரக்கத் பொருந்திய மாதம், சங்கையான மாதம், சிறப்பான மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. அது அதாவது சிறப்பான மாதம். அதுல நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நோன்பு நோட்பதை கடமையாக்கி இருக்கிறான். நோன்பு பிடிக்கிறது பரது. நோன்பு பரது கட்டாயம் பிடிக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ரோட்ல போறேன். ஒரு வாலிபர் சிகரெட் குடிச்சு கொண்டு போறான். 20 வயசு 22 வயசுக்கு போனது. சிகரெட் குடிக்கலாம் நோம்பு இல்லையோ தெரியாத ஒரு சந்தேகம் வந்தது. அந்த பையன் கேட்டேன், தம்பி நீங்க நோம்பு பிடிக்கலையா? அவன் சொல்றான், அதுல நோம்பு பிடிச்சி பழக்கம் உள்ளது. 22 வயசு. அவனுக்கு என்ன பேர் சொல்றேன்? நான் சொன்னேன், தம்பி அவனோட உமா அப்பா எல்லாம் நோம்பு பிடிப்பாங்களே வீட்டுல. அதுல எங்க அம்மா டேடா நோம்பு பிடிச்சு நான் கண்டே இல்லை. முஸ்லிம் வீடுகள்ல இஸ்லாம் இல்ல. முஸ்லிம் வீடுகளுக்குள்ள நோம்பு இல்ல, தொழுகை இல்ல. ஜகாத் கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடுக்கிறான் இல்ல, ஹஜ் செய்ய வேண்டிய ஹஜ் செய்வான் இல்ல. ஒன்று நடக்குது. வெறும் முஸ்லிம் வீடு. அடையாளம் என்ன தெரியுமா? அடையாளம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி, மாஷா அல்லாஹ் ஸ்டிக்கர் ஒட்டி, எல்லாம் கிரேம் பாசல வாங்கிட்டு வந்து எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி, ஸ்டிக்கரை வச்சுதான் விளங்கணும். நாங்க இது முஸ்லிம் வீடு, அஸ்ஸலாமு அலைக்கும் வீடு, மாஷா அல்லாஹ் வீடு. உள்ளுக்கு எல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், பெரியதா மாஷா அல்லாஹ், பெரியதான் ஆதாம் என்பது. உள்ளுக்கு எல்லாம் இஸ்திக்பார் செய்ய வேண்டிய வீடு. தொழுகை இல்லாத வீடு. எப்படி சொல்ற முஸ்லிம் வீடு? முஸ்லிம் பேரை வச்சு கொண்டிருக்கிறான். பள்ளி பக்கம் வாரான் இல்ல, பள்ளி முன்னுக்கால போறான். பள்ளியை பத்தி பறவை கதுறான். பள்ளி சசிமோட பத்தி ஏசுறான். பள்ளி அதற்கு குறைய பேசுறான். ஒரு தொலைக்கு வாரான் இல்ல பள்ளி. இந்த வாலிபர்கள் முஸ்லிம் வந்து பேரை வச்சு கொண்டிருக்கிறான். ஒத்தனை கூட பள்ளியை காண. ரோட்ல சுத்துறதுக்கும் அலைகிறதுக்கு ராவெல்லாம் 2 மணி 3 மணி வரைக்கும் போக்கணிகள் ரோட்ல சந்தையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறதுக்கும் சும்மா தேவையில்லாத பேச்சு. இதுக்குத்தானே வாலிபர் நினைச்சாங்க, நாங்க வாலிபம் ஆயினா ஓட்ட கலசம் போடணும், தலையில முடிவெட்ட கூடாது, வேண்டிய காகம் வந்து கூடு கட்டிட்டு போட்டு தலையில அங்க ஓட்ட இங்க ஓட்ட 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்ட கலசம் வாங்கி கொடுக்குறாங்க. புத்திசாலி ஓட்ட கலசம் வாங்கி கொடுப்பாடா? அவ்வளவுக்கு அறிவில்லையா? அவ்வளவுக்கு அறிவில்லையா ஓட்ட கலசம் கொடுக்கறதுக்கு? அவ்வளவுக்கு மூளை இல்லையா? முடிவெட்டுறதுக்கு ரெடி இல்லையா? நீங்க அசிங்க நாத்த கிட்ட போயலாம் என்னெல்லாம் பூசி வச்சுக்கிறாங்க. முஸ்லீம் புல்லன்னு சொல்லலாம். இவ்வளவு அழகாய்க்கணும் முஸ்லீம்கள், எவ்வளவு சுத்தமாயிக்கணும், அழகாய்க்கணும். தொப்பியை போட்டு சேட்டை போட்டோ, ஜிப்பா போட்டோ, டிஷர்ட்டை போட்டோ எவ்வளவு அழகாய்க்கணும். இஸ்லாம் வந்து அசிங்கமான மார்க்கம் இல்லை. ஒரு ஆலிம்சா சொன்னாரு, ரோட்ல போக்குள்ள கொஞ்சம் வாலிபர்கள் பின்னுக்கால பேசிட்டு வராங்க. ஒருத்தன் சொல்றானா, அநியாயம் மசான் நான் முஸ்லீமா பிறந்திருக்காங்க. மத்தவங்க கேட்கிறான், ஏன்டா அப்படி சொல்றான்னு கேட்கறாங்க. நான் சொல்றான், முஸ்லீமா பிறக்க போய்த்தானே சரியான கஷ்டம் சுபோதலுன்றான், ஜிம்மாக்கு வாழ்றான், பள்ளிக்கு வாழ்றான், குடிச்சாதேன்றான், சூழ் அடிக்காதேன்றான், அதுன்றான் இதுன்றான், பெரிய கரைச்சல் ஆக்கின்றான். எவ்வளவு பாக்கியம், கரிமாவுடைய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் உலகத்தில் எனக்கு காசு தராட்டி பரவாயில்ல, சாப்பாடு தராட்டி பரவாயில்ல, தண்ணி தராட்டி பரவாயில்ல, அல்லாஹ் இந்த கனிமாவை தந்திக்கிறானே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் உலகத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். அவ்வளவு பெருமதியான ஒரு கலிமா சொன்னான். 7 வானம் 7 பூமி சூரியன் சந்திரன் கடல் எல்லாம் முஸ்லீமுக்காக இயங்குது. அல்லாஹ் இயக்குறான். நாங்க பாரமா கருதுறோம் மார்க்கம். அல்லாஹ் எங்களுக்கு தந்த மார்க்கம் பெரிய பாக்கியம். ரமலானுடைய மாதம் பெரிய பாக்கியம். இந்த ரமலான்ல நாங்க எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்கிடுமோ அவ்வளவு நெருங்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகலில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், இரவு நேரத்தில் ஒரு தொழுகைகள் அது நபிலாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தராவி ஏனைய வணக்கங்கள் ஏனைய துஆக்கள் ஈடுபடுங்க. பள்ளிகள் ரமலான்ல 3 இல்ல, பள்ளிகள் ரமலான்ல 3 இல்ல, ரமலான்ல இரவு பகலா பள்ளிகள் அமல் செய்யணும். பாதுகாக்கிறதுக்கு, அந்த கேமரா செட்டை பாதுகாக்கிறதுக்கு, அந்த கண்ணாடியை பாதுகாக்கிறதுக்கு, ஏசியை பாதுகாக்கிறதுக்கு பள்ளியை கூடவான பள்ளியை திறந்து வைக்கும், அமல் செய்யும். பள்ளிகளும் இருட்டு, ஊடுகளும் இருட்டு, ரோட் மட்டும்தான் வெளிச்சமாயிருக்கு, விளையாடி ரமலான் அமல் செய்த மாதிரி.
ரமதானுடைய பகலும் சிறப்பு, இரவும் சிறப்பு. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானை மிச்சம் சிறப்பிச்சு சொன்னாங்க. இந்த ரமதானுடைய மாதத்துல அல்லாஹ் தஆலா அதாவது ஒரு இரவு வச்சிருக்கிறார், 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ர் இரவு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை நாங்க லைலத்துல் கத்ர்ல தான் இறக்கினோம். லைலத்துல் கத்ர் எதுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, இதுல ஒரு இரவு இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு மனிதன் 1000 மாதங்கள் அமல் செஞ்ச என்ன கூலி கிடைக்குமோ அந்த இரவிலும் அவனுக்கு அந்த கூலி கிடைக்கும். அமல் செய்யற பாக்கியம் கிடைக்கும். எங்களோட எல்லாரும் ராவில விளையாடு வெளியே பேசிக்கொண்டே 27 அன்றைக்கு பள்ளிக்கு வாரான். சந்தோஷப்படணுமா இல்லையா? இன்றைக்காவது வந்தானப்பா, இன்றைக்காவது வந்தான், பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், அமல் செஞ்சுட்டு போட்டும், தௌபா செய்யட்டும், குர்ஆன் ஓதட்டும். அந்த இரவிலையா நீங்க வார மக்களையும் நாசமாக்குறீங்க. எல்லாரும் யாரும் கோச்சு கொள்ள வாழ 27 அன்றைக்கு தான் ஒரு கூட்டம் மறுபடி தௌபா செய்யணும், கொள்ளணும். என்னமாவது நீங்க வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒருக்கா சரி, என்னமாவது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா சரி நாங்க முஸ்லிம் உண்டு முன்னுக்கு வந்து ஏதாவது வந்து செய்ய வாராங்களே, அண்டை நாளை நீங்க நாசமாக்குறீங்க. பெண்ணா பெரிய சட்டியை வச்சு, அண்டா வச்சு, பிரியாணி ஆக்கி, சோத்தாக்கி, அங்க சாப்பாடு கொடுத்து, சட்டிக்கிட்டு 40 பேர், இங்க 80 பேர், அங்க எல்லாம் வெளியே சீரழித்து விரிசலிலே மாடு எடுத்து கொண்டும் இறைச்சி வட்டி கொண்டும். அப்ப இவன் 27க்கு தௌபா செய்ய வந்தானா, சோறாக்க வந்தானா? நீங்க 27க்கு சோறு கொடுக்கறனாலா, மக்களுக்கு தௌபா செய்ய இருக்கிறனாலா? இது விடுங்க. ஒன்றாகும் 27 அன்றைக்கு சோறு கொடுக்கறத விடுங்க, சாப்பாடு கொடுக்கறத விடுங்க, அமல் செய்ய கொடுங்க. ஒரு டைம் ஒரு டீய படிச்ச கொடுக்கறது வேற, அவங்கள அமல் செய்ய விடுங்க. நாங்க தின்றவங்க இல்ல, ஒரே சாப்பாடு, சாப்பாடிக்கா சாப்பாடிக்கா டீக்கா ஒரு வாலிபர் செட்டம் ஒரு ஐடியா பேசி, அதாவது நாங்க 27 அன்னைக்கு எங்களோட ஊர்ல 9 பள்ளி லிஸ்ட் எடுத்தாச்சு. லிஸ்ட் எடுக்கிறோம். நாங்க என்ன கஷ்மி சொல்றதா தௌபா இல்ல, எங்களுக்கு எத்தனை மணிக்கு இன்சோல் எல்லாம் எடுத்து கடைசிக்கு எங்க சாப்பாடு மாஷால்லா அந்த லிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பள்ளியில போயிட்டு ஒரு 4 10 நிமிஷம் இருக்காங்க. அங்க விட்டான் படிச்ச டீ. இன்னொரு பள்ளிக்கு போனோம், அடுத்து இருக்கிறவருக்கு அங்க ரோல் இப்படி 27 அன்றைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களும் தேடி திரிவாங்கன்னா, யாரா அமல் செய்யற என்று பார்த்து அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்வான். இவனுக்கு பள்ளி பள்ளியா தேடி திரிகிறான், எங்கடா டீயை ஊற்றுறான், எங்க பண்ணை கொடுக்கிறான், எங்க ரோட்ஸ் கொடுக்கிறான், பவுரு பெருக்கு ஊரெல்லாம் சுத்தி திரிகிறான், திண்டு தெரிகிறான். 27 அன்னைக்கு கிடைக்குமா தௌபா? தௌபா கிடைக்குமா? இப்படி ஒரு கூட்டம் லைலத்துல் கத்ர் என்ற பேர்ல 27 அன்னைக்காவது வந்து அமல் செய்யுமே, அந்த நாளும் நாசமா போகும். ரமலான் சாப்பிடுற மாதிரி, குடிக்கிற மாதிரி, ரமலான் அடைய வேண்டிய அமல்களை, செய்ய வேண்டிய நன்மைகளை, எத்தனையோ நல்ல காரியங்களை செய்து அல்லாஹ்வை நெருங்குற மாதம். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ரமலானுடைய மாதத்துல இந்த லைலத்துல் கத்ரை நீங்க தேடிக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்லலாம் ஒற்றப்படையான இரவுகள்ல கடைசி 10ல ஏத்திகாப்ல இருந்து எப்படியாவது தேடிக்கோங்க. லைலத்துல் கத்ர் அடையிறதுக்கு உண்டான முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்பான மாதம். ரமலானுடைய மாதத்துல நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை அறிவிக்க வந்து 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள், ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் காலத்தில் எவ்வளவு நல்ல மக்கள், அவங்க என்ன சண்டை பிடிச்சிப்பாங்க? சுப்ஹானல்லாஹ், மறைக்கப்பட்டது லைலத்துல் கத்ர். நாம தேடவாங்க. இப்ப நடக்கிற சண்டைக்கு தூசணமா தூசணம், சும்மாட்டே கேட்கிறான் கேள்வி, வாப்ப கிட்ட கேட்கிறான் கேள்வி, கிட்ட நிக்கலா, அவ்வளவு அசிங்கமான வார்த்தை, சின்ன கொடியமா அறப்படிச்சு பேசு, சின்ன ஒண்ணு சந்தோஷத்துல தூசணம் தான் பேசுறான், சூடாய் நடந்து தூசணம் தான் பேசுறான். என்ன பாஷையோ, எங்கிருந்து வந்ததோ யாருதான், நாங்க முஸ்லிம்கள் பரிசுத்தமான கலிமா சொன்னவங்க, எங்களோட வாயில எப்படி வார்த்தை வரும்?
எப்படி நாங்க நடந்து கொள்ளணும்? கோபம் வந்தா நாங்க என்ன செய்யணும்? சண்டை பிடிக்கிறதுலயா நாங்க முன்னுரை வைக்கணும்? ஏசுறதுல, பேசுறதுல, தூசணம் பேசுறதுல, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை. மாஷா அல்லாஹ், சண்டையை உண்டாக்குறதுக்கு பெண்கள் எப்படி திறமசாலிகள் தெரியுமா? அங்கே இங்கே மூட்டி விட்டு 4-5 பேர் அடிச்சு கொள்ள கூட கத்தத்தான் தெரியும். கீச்சுட்டு கத்துறாங்க. உள்ளவன் எல்லாத்தையும் இங்க விடுறாங்க. அங்க உள்ளவன் ஓடிவார அடிக்கிறவன் எங்கடா பார்த்தா இங்க அடிச்சு சாப்பா. சொந்த மகனுக்கு சண்டை எழுப்பி விட்டுருக்காரு. உண்மைதான். சொந்த மாப்பிளைய சண்டை கிளப்புறாரு. என்ன பெண்கள், என்ன ஆண்கள், என்ன பொம்பளை சண்டை, சண்டையா சண்டை. சஹர்லையும் சண்டை, நோம்பு திறக்கலையும் சண்டை, தராவிலையும் சண்டை, பள்ளிகளுக்கும் சண்டை, ட்ரஸ்டி போர்டுகளுக்கு சண்டை, ஊர்களுக்கு சண்டை, ஊர்களுக்கு சண்டை. சண்டை பிடிச்சு கொண்டே வாழ்க்கை. அல்லாஹ் தெரியாதுலே, இந்த சண்டையாலதான் இந்த உம்மத்துல பறக்கத்தில்லை. உம்மத்துல அல்லாட உதவி இல்லை. ஒரே பிரச்சனை. ஒரு பள்ளிக்கு ட்ரஸ்டி போர்டு தேர்ந்தெடுக்கிறோம்னா அங்க சண்டை. இப்படி எல்லாம் நாங்க பார்க்கிறோம். எங்க உம்மத்துல பிரச்சனைக்கு தான் நாங்க இருக்கிறோம். சமாதானப்படுத்த யாரும் இல்லை, ஒத்துமைப்படுத்த யாரும் இல்லை, அகலாக்க நடக்க யாரும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனை. மனைவி கணவன் பேசி எத்தனையோ வருஷம், புள்ள குட்டிகளுக்கு பெரிய கவலையாய்க்கும் அப்பா பார்க்கல. ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு நல்ல ஒரு தீக்காரியத்தான ஊர் ஒன்று. அங்க நல்ல பள்ளிக்கு தொலைந்து ஒரு வாலிபர் 19-20 வயசுக்குள்ள முடியும். திடீர்னு காணல. 2 நாள் 3 நாள் தேடினாங்க. 3வது நாள் ஆத்துல கொடி ஒரு மையம். நல்ல புள்ள என்னான்னு பார்த்தா வாலிபர்கள் அவன் கூட்டாளி மாட்ட சொல்லிக்கிறாங்க. நாங்க சின்ன காலத்துல இருந்து எங்களுக்கு அவனோட சண்டையை தான் நாங்க பார்த்தோம். எங்களுக்கு சண்டை பார்த்து வானாண்டு பேசுவாங்க. எனக்கும் பயன் ஆயிட்டு நானும் கல்யாணம் முடிச்சேன். என் மனைவி பிள்ளைகளோட சண்டை பிடிப்பேன்னு தெரியா என்னதுக்கு இந்த வாழ்க்கை சொல்லி அவன் போய் ஆத்துல பார்த்துப்போம். கூட்டுக்கு சண்டை, குடும்பத்துக்குள்ள சண்டை, தோட்டத்துக்குள்ள சண்டை, இதுகள் எல்லாருக்கும் புரியவில்லை.